கடவுளுமே பிள்ளையார் தான். முதல் கடவுள் வேற, முழுமுதல் கடவுள் என்பது மும்மூர்த்தியில் முதல் கடவுள் என்பது. மும்மூர்த்தியில் முதல் கடவுள் சிவனாகப்பட்டவர். முதல் கடவுள் யாரு சொல்றது தெரியுமா? இன்றைக்கு தமிழ் எழுத்துக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய முருகப்பெருமான் தான் முதல் கடவுள். அதே போல எழுத்துக்கு அச்சரமாக இருக்கக்கூடியவர் முதல் கடவுள். முழுமுதல் கடவுள் பிள்ளையார். எல்லாமே ஒரே குடும்பத்தை சேர்ந்தவங்க. ஒரு குட்டையில முறை ஐயனாறு பெருசா, கருப்பசாமி பெருசான்னு சொல்லக்கூடாது. தெய்வம் என்பது எல்லாருமே ஒரே சக்தி தான். இது பெருசா அது பெருசுல ஒரு நாளும் குறையிடக்கூடாது. சக்தி என்பவள் எப்படி இந்த உலகத்தை உற்பத்தி பண்றதுக்காக முதல்ல உருவானது ஒளிதாங்க. ஒளி இருந்து ஆதி வராசக்தி தான் முதல் தெய்வம். அந்த முதல் தெய்வமாக இருந்தவள் தான் மும்மூர்த்திகளை உருவாக்கினார். அந்த மும்மூர்த்திகள் தான் முப்பெரும் தேவியர்களை உருவாக்கினார்கள். இப்படி ஒவ்வொன்றை சார்ந்துதான் பிணைக்கப்பட்ட தெய்வங்கள். அதுக்காக இவங்க பெருசா அவங்க பெருசா, அவங்களுக்கு சக்தி இருக்கு இவங்களுக்கு சக்தி இல்ல அப்படின்னு ஒரு நாளும் கணக்கிட்டு சொல்லவே முடியாது. மனிதர்களுக்குள்ளதான் போட்டி, நீ பெரியாளா நான் பெரியாளான்னு. தெய்வத்தையும் குறிச்சா இப்படி எப்படி உங்களுக்கு சிந்தனை இப்படி எல்லாம் போகுது? எல்லாம் நன்மைக்கு. மனமதி ஜென்மையானால் மந்திரம் ஜபிக்க தேவையில்லை. கடவுள் 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 எங்கே இருக்கிறாரு? சிலையை பார்த்து வெறும் சிலையை கும்பிட்டாப்புல கடவுள் இல்ல. கடவுள் அப்படின்னு மனசுக்குள்ள அனைத்தையும் கடந்து உள்ளதா இருக்காரு. இதய கவலத்துலதான் கடவுள் இருக்காரு, எங்கே இல்லங்க. அதுதான் உள்ளமது பெருங்கோவில் உடம்பு பெரு ஆலயம். ஏன்னா ஒரு மனுஷன் இருக்கான், நல்ல இடத்துக்கு போவோம் கெட்ட இடத்துக்கு போவோம், நல்லது செய்வோம் கெட்டது செய்வோம், நல்லது பேசுவோம் கெட்டது பேசுவோம். அப்ப அனைத்தையும் கடந்து உள்ள இருக்கிறதுனாலதான் கடவுள் அப்படின்னு பேரு. பாருங்களேன், கடவுளை பத்தி சொல்றீங்களே, கடவுளை பத்தி பேச நிறைய பேசிக்கொண்டே போகலாம். கடவுள் அப்படிங்கிறது எத்தனை எழுத்து அப்படின்னு 4 எழுத்து உண்டு. மதுரை அப்படிங்கிறது எத்தனை எழுத்து அப்படின்னா 3 எழுத்து. மதுரை மாதுரை 3 எழுத்து தான். பாருங்க, அன்றைக்கு ஒரு கவிஞனாகப்பட்டவன் அந்த மதுரை அப்படிங்கிற எழுத்தை ஒவ்வொன்றாக பிரித்து பார்த்தான். மதுரை கடைசியில் இருக்கிற எழுத்து என்ன? ரை. அதை எடுத்துட்டு மீத 2 எழுத்தை சேர்த்தா என்ன வரும் அப்படின்னா மதுன்னு வரும். மதுன்னா என்ன? மதுரம் அப்படிங்கிற ஒரு பெயர். அமிர்த மழை பொழிந்த இடம் அப்படின்னா தேவாமிர்தம் பொழிந்த இடம் தான் மதுரை என்பது. மதுரம் அப்படின்றதுனால மதுரை அதை உணர்த்துவதற்காக சொன்னீங்க பாருங்க. மதுரம் அதை உணர்த்துவதற்காகத்தான் அதுக்கு மது அப்படிங்கிற ஒரு 2 எழுத சேர்த்தாங்க. தேன்மழை பொழிந்த இடம் இந்த மதுரை என்பது. அதே போல எவ்வளவு தேன்மழை பொழிந்திருக்கு பார்த்தீங்களா, எவ்வளவு பெருமை மதுரை என்பது. முதல் எழுத்து என்ன? மா. அந்த முதல் எழுத்தை எடுத்துட்டு மீதர்கள் 2 எழுத சேர்த்தா என்ன வரும் அப்படின்னா துறை அப்படின்னு வரும். துறைன்னா என்ன அப்படின்னா ஒரு நாட்டை ஆளக்கூடிய மன்னனுக்கு பேரு துறை என்பது வேறு பொருள். இப்ப சொல்லுவோம்ல, பெரிய துறை மாதிரி பேசுறான்டா சொல்றோம்ல, அப்ப துறை. அப்ப காரணம் என்ன? அப்ப இந்த நாட்டுக்கு எவன் வந்தாலுமே அவன் ஒரு துறை, அவன் ஒரு செல்வந்தனாகத்தான் இருக்க வேண்டும் அப்படிங்கறத குறிக்கும். எது? அப்ப துறை அப்படிங்கிறது. அதே போல பாருங்க, முதல் எழுத்து மா, கடைசி எழுத்து ரை, 2ஐயும் சேர்த்தால் மறை என்பது பொருள். மறை அப்படின்னா என்ன? மறைன்னா என்ன அப்படின்னா வளையக்கூடிய தன்மை உண்டுன்னு அர்த்தம். வளையக்கூடிய தன்மை உண்டு. அதாவது எவன் ஒருவன் கோபப்படாமல் அனைத்து ஒரு மனுஷனுக்கு முதல் எதிரி யாரு அப்படின்னா அதுதான் கோபம். அந்த முதல் எதிரியை அழுத்தி விட்டால் எவன் ஒருவனுமே வாழ்க்கையில வெற்றி பெறலாம். அப்ப மறை அப்படின்னா என்ன அப்படின்னா வளையக்கூடிய தன்மை உண்டு அர்த்தம். அப்ப எவன் ஒருவன் கோபப்படாமல் அனைத்திற்குமே வளைந்து கொடுத்து செல்கின்றானோ அவனை இந்த மண்ணில் வாழ தகுதி உடையவன் அப்படிங்கறதை உணர்த்துவதற்காகத்தான் அந்த 3ஐயுமே சேர்த்து மதுரை அப்படின்னு அன்றைக்கு பேராகப்பட்டது சொல்றாங்க. சுவாமி இப்ப பிறக்க முத்தி, நினைக்க முத்தி, இறக்க முத்தி, இருக்க முத்தி இப்படி இருக்காங்க. பிறந்தா திருவாரூர்ல பிறக்கணுமா, நினைத்தாலே திருவண்ணாமலையை நினைக்கணுமா, இறக்கணும் அப்படின்னா காசிக்கு போய் இருந்தோம்னா முக்தி என்பது பிறவா வர வேண்டும். மீண்டும் இப்பூவிலைகள் நான் அவதரித்து விட்டால் அடுத்தினமும் உன்னை மறவாதவன் சிவகதி கொடுக்கிறவர் யாருன்னா சிவனாகப்பட்டவர். காசிக்கு சொல்ற நம்ம இருந்தோம்னா முத்தி என்பது. ஆனா இதுக்கு எல்லாமே சிறப்பு என்ன தெரியுமா? மதுரை இருக்க முக்தி, நினைக்க முக்தி, பிறக்க முக்தி, அத்தனைக்குமே முக்தி மதுரை என்பது மட்டும்தாங்க. எல்லாத்துக்கும் சிறப்பு. இறந்தாலும் முக்தி கிடைக்கும், இருந்தாலும் முக்தி கிடைக்கும், நினைத்தாலே முக்தி கிடைக்கும், பிறந்தாலும் முக்திங்க. இந்த மதுரை என்பது எல்லா நகரங்களும் பாருங்க, எல்லா நேரத்திலும் உணவு என்பது கிடைக்காது. இன்றைக்கு மதுரை என்பதுல எப்ப போனாலும் ஏதாவது ஒரு நிலையில உணவு என்பது திறந்து கொண்டிருக்கும். அப்ப ஈகை குணம் உணவை கொடுக்கக்கூடியவள் அன்னை மீனாட்சி ஆகப்பட்டவள் தூங்கா நகரமாக மீன்பிடியை
அத்தனை பக்தர்களுக்கும் உணவுதான் முதல்ல முக்கியம். உணவை கொடுக்கக்கூடிய அன்னை தாயாக பாவித்த அத்தனை பக்தர்களையும் அவன் திருடனாக இருந்தாலும் கொலையாளியாக இருந்தாலும் அவனை உயிரை காக்கக்கூடியவள் அன்னை மீனாட்சி. நகரமாக விளங்கக்கூடியதுதான். இத்தனைக்கும் சிறப்பு இருப்பது மதுரையை சொன்னோம்னா புல்லரிச்சு போகும். இன்னைக்கு முதல் கடல் கோளால் அழியப்பட்டது லெமரியா கண்டமாகப்பட்ட அன்றைக்கு அழித்து விட்டது. அதற்கடுத்து மணலூரில் கபாடபுரத்தில் அழிந்து விட்டது. மூன்றாவது சங்கங்கால முதன்மை சங்கமாக மதுரை என்பது இன்றைக்கும் விளங்குகிறது. அப்படின்னா எவ்வளவு பெருமை பார்த்தீங்களா? அத்தனை நூல்களும் இருந்தாலும் உலகத்துக்கே பொதுவாரையா இருந்த நூல் அரங்கேற்றம் பண்ணதுனால இன்னைக்கு மதுரை என்பதுக்கு சிறப்பு இருக்கின்றது. இப்படி சிறப்போட சிறப்பு சொல்லிக்கிட்டே நம்ம போகலாம். எத்தனை சிறப்புகள் மதுரை என்பதில அத்தனை திருவிளையாடலும் சிவன் வேற இடத்துல போய் நடத்தி இருக்கலாம். நம்ம மதுரை என்பதில தான் நடத்திருக்காரு, வேற எங்கேயுமே நடத்த கிடையாது. அப்ப அங்கிருந்து சிவமதத்தை தலைக்க செய்ய இந்த பெண்ணு சொன்னீங்க பாத்தீங்களா? இந்த சமணமா சைவமான்னு போட்டி வந்துருச்சு. பாண்டிய மதம் எப்ப பார்த்தாலும் இந்த சைவம் பார்த்தாலே கண்டால் தீட்டு, நினைத்தால் தீட்டு, தொட்டால் தீட்டு. திருநீர் இட்டு யார் கேட்டார்? சிவனை மறந்து யாழ்வார்னா திருநீரை மறந்து யாராவது வாழ்ந்திருக்காங்களா? அதாவது அவன் இட்டு யாரும் கெட்ட போறதில்லை. ஆனா அவர் என்ன நினைச்சிருக்கிறாரு? திருநீரை பூசுறவங்களை பார்த்தாலே தீட்டுன்னு போய் குளிச்சுட்டு வந்துருவாரு. சிவனுடைய நாமத்தை சொன்னா அப்போதான் ஐயோ அப்படின்னு சொல்லி போய் குளிச்சுட்டு வந்தாரா. திருநீரை பூசுறவங்களை பார்த்தாலும் பூசவும் மாட்டார். இப்படி எல்லாம் தீட்டு தீட்டுன்னு சொல்லி அன்னைக்கு நம்ம குளிச்சுக்கிட்டே இருப்பாரா. ஏன் தெரியுமா? அவளுடைய மனைவியாக துணைவியாக இருந்தவர் மங்கையர்க்கரசியாகப்பட்டவர். இந்த மங்கையர்க்கரசி சிவனுடைய நாமத்தை மட்டும் சொல்லிட்டே இருப்பா. இவர் சொல்றதை கேட்டவன குளிச்சுட்டே வர்றாரு. அப்பதான் அவங்க நினைச்சாங்களா கணவனையே பார்க்காமல் மறைந்து வாழ்ந்தாராம். ஏன் தெரியுமா? நம்ம திருநீர் பூசிருக்க சிவனுடைய நாமத்தை சொல்றான். அனுதினமும் கணவன் குளிச்சுட்டே இருந்தா நோய் வந்துருமே சொல்லி மறைந்து வாழ்ந்து அன்றைக்கு சீர்காழியில் இருந்து ஒருவரை கூட்டிட்டு இங்க சிவமதத்தை தலைக்க செய்யும் சொல்லி மங்கையர்க்கரசி பாடுபட்டதினாலதான் இன்றைக்கு மதுரை என்பதில் சிவனுடைய நாமமும் அன்னை மீனாட்சியுடைய பெயரும் நிலைத்து நிற்கின்றது. அப்ப எந்த ஒரு ஆரம்பத்தை சொல்லி அதனால சொல்ல வரேன், எந்த ஒரு ஆணுடைய வெற்றிக்கு பின்னாடி ஒரு பெண்மகள் இருந்து கொண்டே இருப்பாள் அப்படின்னு சொல்லி ஆவதும் பெண்ணாலே அழுவதும் பெண்ணாலே மங்கையராக பிறந்திட மாதவம் செய்திட வேண்டுமாமா பெண்கள் நாட்டில் கண்டு. நம்ம உலகத்துல தாங்க பெண்ணை தெய்வமாகவும் தாயாகவும் துணிச்சலாகவும் பொறுமையாகவும் பூமையராகவும் பெண்களைத்தான் முதன்மையாக வச்சிருக்கிறாங்க. ஏன் தெரியுமா? புனிதம் என்பது பெண் கிட்ட மட்டும்தான். 10 பேரை திருமணம் பண்ணாலும் ஆண்மகன் தான். ஆனா ஒரு பெண் ஒரு திருமணம் நடத்திட்டு மறு விவாகம் செய்தால்தான் அந்த புனிதம் என்பது கெட்டு போய் விடுமா. அந்த புனிதத்துக்கு முக்கியத்துவம் பெண்ணுக்கு தான். அந்த பெண்ணாகப்பட்டவள் பிறந்து இன்றைக்கு ஆட்சி செய்யறாள். அவருடைய பெருமையை இன்றைக்கும் பேசுறோம் அப்படின்னா அதை சொல்றது எனக்கும் பெருமை, கேட்கிற உங்களுக்கும் பெருமை. இந்த பெருமைகள் எல்லாம் சேர்ந்து புண்ணியத்தை சேரட்டும் அப்படின்னு ஆன்மீக தகவல்கள் வேடை கிடைக்கணும்னா என்னென்னமா பேசுறாங்க. உனக்கு என்ன தெரியும், எனக்கு என்ன தெரியும், போடா வாடா அவனை விட வெட்டி பேசி வீராப்பு பேசி விவேக பேசி விளக்க பேசி காரணம் இல்லாத பேசி கருத்து இல்லாத பேச்சுக்கெல்லாம் பேசுறாங்க. நான் அதிகாரத்தை பூச்சிட்டு மேடையில நின்று 5 நிமிடம் நின்றாலும் நல்ல கருத்து பேச்சுக்களை, நாகரிகமான பேச்சுக்களை, நாட்டு மக்களுக்கும் தமிழ் சார்ந்த பேச்சுக்களை பேசணும்னு எனக்கு அருமை. மதுரையை பத்தி இன்னும் பேசணும், நிறைய பேசலாம். பட்டிமன்றத்தை விட்டுதான் விடிய விடிய நல்லா பேசுதாங்க. முருகனுக்கு இதுவரைக்கும் 5 படை வீடு, விடிஞ்சிட்டா 6 படை வீடு. அந்த 6 படை வீடுல மதுரையில தான் 2 படை இருக்கு. ஒண்ணு எங்க இருக்கு? திருப்பரங்குன்றம். இன்னொன்னு முதல் படை. ஆக அப்ப வேற எங்கேயுமே 2 படை கிடையவே கிடையாது. அந்த பெருமையும் அப்படின்னா அந்த பெருமையுமே மதுரைக்கு தான் உண்டு. சின்ன பிள்ளையாக இருக்கின்ற பொழுது பழனிக்கு போனாரு, சுவாமி மலைக்கு போனாரு. அதற்கு பின்னாடி எங்க போனாரு? சூரபத்மனுடைய ஆணவத்தை அழிக்க போனாரு. இதெல்லாம் இல்லாம ஏன் முதல் படை வீடு அப்படின்னா இன்னைக்கு திருப்பரங்குன்றத்தை சொல்றான். முதல் படை வீடுனா சின்ன பிள்ளையா இருக்க சுவாமி மலையை சொல்லியிருக்கணும், எல்லாத்தையும் திருச்செந்தூரை சொல்லியிருக்கணும். ஆனா எதற்காக முதல் படை வீடுனா முதல் குடினா ஒரு ஆண்மகன் எத்தனை பிள்ளைகள் வீட்டுல பிறந்து வந்தாலும் திருமணமான பின்னாடிதான் அவனுக்கு குடி என்பது கொடுக்கப்படும். தலைக்கட்டு திருமணம் ஆனாத்தான் அவன் ஒரு தலைக்கட்டு. திருமணம் ஆனாத்தான் குடி தலைக்கட்டு கொடுப்பாங்க, இல்லாட்டி கொடுக்கணும். அப்ப திருமணம் ஆன உடனேதான் அவனுக்கு முதல் படை வீடு. முதல்ல அந்த சூரபத்மனுடைய ஆணவத்தை அழித்ததுனால தேவர்களும் ஒன்று சேர்ந்து தெய்வயாடியை மனமுடித்தது பரிசாக கொடுத்ததும் அந்த இடத்துலதான். அதனாலதான் அவனுக்கு முதல் படை வீடாக இருக்கக்கூடியது திருப்பரங்குன்றம் அப்படின்னு சொல்லக்கூடிய அரபியமான ஒரு தலம். இன்னொரு விஷயம் தெரியுமா? அந்த திருப்பரங்குன்ற
இருக்கக்கூடிய முருக பெருமான் வந்து பார்வையிட்டால் தான் அன்னை உமையவளுக்கு சொற்களும் திருமணமே நடக்குமுங்க. இன்னைக்கு பாருங்க, அங்க இருந்து முருகன் கோவில் சிலையை கொண்டு வந்து முன்னாடி வைத்துதான் கல்யாணம் நடக்கும். அப்பாளுக்கு அம்மாளுக்கு திருமணத்தை பார்க்க வரக்கூடிய ஒரே பிள்ளையாரு முருகப்பெருமான். நிறைய நிகழ்வுகள் இருந்துட்டே இருக்கு சுவாமி. இருந்தாலும் காலத்தையும் நேரத்தையும் அனுசரிக்கணும். வரக்கூடிய வேடவனும் வரணும். அப்புறம் வேடவனுக்கு வேலை இல்லைன்னா அப்புறம் எப்படி நல்லா இருக்குமா? ஏன்னா இன்னும் பாருங்க, மதுரையை தொட்டு பேச நிறைய விஷயங்கள் பேசிக்கொண்டே போகலாம். ஏன்னா தொட்டால் தீட்டு, பார்த்தால் தீட்டு அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. முதல்ல தீட்டு அப்படின்னா என்ன? தீட்டு அப்படிங்கிறது எங்க இருக்கு? பாருங்க, ஒரு பெண்ணு வந்து மாசத்துல 30 நாளும் கோவிலுக்குள்ள போக முடியுமா? போக முடியாது. ஏன்? தீட்டும்பாங்க. ஒரு பெண்ணுக்கு 10 மாத தீட்டு அரங்கினாத்தான் ஒரு குழந்தையை உருவாகும். அப்ப அந்த 10 மாசத்து தீட்டு எங்க போகுது? அந்த 10 மாசத்து தீட்டுல உருவாகிறது தான் கரு. அந்த கருவில உருவாகிறது குழந்தை. அந்த குழந்தை தான் நம்ம. அப்ப அந்த தீட்டுல உருவாகிறது இந்த உடம்பு. அப்படி பார்த்தா ஆண்களுமே கோவிலுக்கு போகக்கூடாது. இதுதான் உண்மையான விஷயம். ஆனால் முன்னோர்கள் வகுத்து வச்சாங்க கோவிலுக்குள்ள போகக்கூடாது அப்படின்னு. அதற்கு காரணங்கள் வேறு. அப்ப தீட்டானவங்க கோவிலுக்குள்ளே போகக்கூடாது அப்படின்னா அதே தீட்டு துணியை கொண்டு போய் எங்க நம்ம மதுரை திருப்பரங்குன்றத்தில் இருக்கக்கூடிய குளத்துல, அதே குளத்துல தீட்டு துணியை கொண்டு போய் அலசுவாங்க. அப்ப தீட்டானவங்க கோவிலுக்குள்ள போகக்கூடாது அப்படின்னு சொன்ன முன்னோர்கள் அதே குளத்துல கொண்டு போய் தீட்டு துணியை அலசலாமா? என்பது நல்லா இருந்தா முடிவு நல்லா. தீட்டு என்பது வந்து முதல்ல எங்க இருந்தது? தேவலோகத்துல இந்திரனுக்கு உருவாக்கப்பட்டது. அதை பெண்ணுக்கு ஒரு பாதி, தண்ணீருக்கு ஒரு பாதி, மண்ணுக்கு ஒரு பாதி, அதே மாதிரி மரத்துக்கு ஒரு பாதி. இந்த மரத்துல பாத்தீங்கன்னா பிசுன் அப்படின்னு சொல்லி வரும், அது மரத்துக்கு தீட்டு. கடல் நுரையா வரக்கூடிய நுரை என்பது கடலுக்கு தீட்டு. பெண்கள் ருதுவான பின்னாடி மாதவிடை அப்படி சொல்லக்கூடிய தீட்டு. இப்ப பூமியில பாத்தீங்கன்னா உப்பு மண்ணு உபர் மண்ணுன்னு இருக்கும், அது எதுக்குமே தேவைப்படாது, அது மண்ணுக்கு தீட்டு. இதெல்லாம் எதனால தெரியுமா? தேவலோகத்துல இருக்கக்கூடிய இந்திரனுடைய பாவத்தை இத்தனை பேருக்கு பகிர்ந்து கொடுத்தாங்க. எல்லாமே தேவலோக விஷயம் தான். என் பாவனா போனா போதும் சொல்லி ஆண்களுடைய பிரச்சனையே பெண்ணானவள், மண்ணானவள், மரத்தானவள், கண்ணியவள் எல்லாமே வாங்கிக்கிட்டா. ஆனா வீரம் மட்டும் நாங்க தான் பெரிய ஆளும் பேசுறது எல்லாமே நாங்க வாங்குறதா ஒண்ணும் இல்லைங்க. அருமையான வழக்கம். சரி, இப்ப தனிப்பட்ட முறையில் என்ன பேசணும்னா நிறைய பேசிக்கொண்டே போகலாம். காலத்தையும் நேரத்தையும் அனுசரித்து செல்ல வேண்டும் அப்படிங்கிற கை நல்லா தான் தட்டினா போய். அதே போல இந்த இடத்துல வந்து நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா சகல விவரங்களுமே தெரியும் உங்களுக்கு. அந்த ஒன்று மட்டும் தெரியவில்லை. எந்த நேரத்தில் எதை செய்யணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாமல் போய்விட்டு எந்த நேரத்தில் எதை செய்யணும் அப்படின்னா பருவம் அப்படிங்கிறது நிலையானதா? நிலையான ஆண்டு போய்கொண்டே இருக்கும். அப்ப எந்த நேரத்தில் எந்த பருவத்தில் எதை செய்யணுமோ பயிர் செய்யணும், அதை பாதுகாக்க வேண்டும். பத்திரமாக சாஸ்திரப்படி வழிநடை பெரிய உபத்திரமாக போய்விடும். அதனால இப்ப நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா பருவத்தோடு இருக்கிற உனக்கு ஒரு படி படினா புருஷன், கணவன், மனோனன், வாலிபன் யாரு? நான் பார்த்துட்டு வந்த புருஷன் யாரு அப்படின்னா அந்த பழனியப்பன். பழனியப்பனா சொல்ல முடியுமா? இறைவனுக்கே இறைவனாக இருக்கக்கூடிய அப்பன் பழனியப்பனை பார்த்துட்டு வந்தா முடியுமா? வேண்டாம் என்று வெறுப்பு சொல்லாமல் அழுப்பதும் இந்த அறிவை கூட்டி பலவிதத்தில் தேடி கொடுக்கிற பார்த்து கூட்டி கொடுப்பவன் என்ற கேட்ட ஒரு காரணத்தினாலும் இன்று சூரியாசிரமத்திற்குள் உனக்கும் அந்த உள்ள பெருமானுக்கும் முடித்து ஏப்பா இப்படி கோவப்படுறாரு? சாமிக்கு ஏதோ இருக்கு. என்னன்னா இங்கே கூட்டு வாங்கி பேசுறாரு. என் மகன் எப்படித்தான் இந்த அளவு இணையான ஒரு கருணைவன் பரிபலமை மேல் படை செய்வாய் செந்தில் வடி வேலா. அவரே
ஹலோ 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 அசுரர்களுக்கும் தேவர்களுக்கும் தீராத பகை இருந்தது காரணமாகவே அசுரகுலம் அழிந்து வருவதைக் கண்ட அசுரகுலமான சுக்கராச்சாரியவர் அசுரகுலம் தலைக்க வேண்டும் எண்ணி சுரசையனும் ஆயப்படைத்தோர் அசுரகுலம் தலைக்கச்சு என்று கட்டளையிட்டார். சுரசையானவள் தவத்திலே இருந்த காசிப முனிவரை மயக்கி துடிப்பொழுந்து சூரபதமன், சிங்கமகன், தார்கன் என்ற 3 ஆண் மக்களையும் அஜம்ஹி என்ற ஒரு பெண் மகளையும் பெற்றான். அவர்களே எவர் தந்தையே சிவபெருமானை குறித்து கடும் ஜாமியற்றி அமோக வரங்களை பெற்று விமலனும் தம கதிரல் என்ற கிரமத்தோ வெண்ணவரை சிறை வைத்தும் பக்தர்களையும் சத்தம் பாதகத்தின் முதலிடமாய் பவனி வந்தார்கள். அசுரர்களின் கொடுமையை தாங்காத தேவர்கள் எவர் தந்தையே சிவபெருமான் இடத்திலே முறையிட அவருக்கு சினம் பிறகு
நெற்றிக்கண் திறக்க அதிலே இருந்து 6 தீப்புகள் சிதற அதை அக்கிழிதவன் தமது இறக்கத்தில் ஏற்க தீப்பொறி வெப்பம் தாங்காத அக்கார்கிலே கங்கை இறந்தரை கங்கையானவள் கைலாயத்தில் உள்ள சரவணம் பொய்கையில் விட அங்கே 6 தாமரை மலரில் 6 குழந்தைகளாய் அவதரித்தோங்காம். அதன் பெண் 6 கார்த்திகை பெண்களால் பலூற்று வந்தோம் காலம். ஒரு நாள் எம்மை காண வந்த எமது தாய் உமாதேவியானவள் 6 குழந்தைகளையும் ஏக காலத்தில் வாரி எடுத்து ஒன்று சேர அணைக்க 6 முகமும் பன்னீர் கரமும் ஏக வடிவம் பெற்று வேண்டும். அதன் பின் இப்பரணவத்தின் பொருளறிய பிரம்மனை குட்டிச்சரை 8 நாள் ஆக்கும் தொழில் பிறந்தோ தந்தைக்கு உபதேசித்து சாமிநாதனாகி தாய் கொடுத்த சக்தி வேளால் நடுக்குழில் என்ற மாபரக என்ற சூரபதமானது உடலை இருகூறாக பிளக்க அவை ஒரு பகுதி சேவலாகவும் மறுபகுதி மயிலாகவும் மாறியிருக்கின்ற மயிலை வாகனமாகவும் சேவலை கொடியாகவும் ஏற்று இந்திரனால் பரிசீலிக்கப்பட்ட தெய்வானையை திருப்பரங்குன்றிலே தேவர்களது முன்னிலை திருமணம் முடித்து இனி இளைவனான வள்ளியை மனம் செய்யும் பொருட்டு அமுகாதத்தில் பெற்றிருக்கும் என்னை வீணாக பிரியராகிய நாத மகிழ்ச்சி வருகின்றார். வரவை எதிர்பார்க்கிறான். வருக வருக வருக. இங்கு முருகனாக காட்சியளித்துக் கொண்டிருக்கும் அண்ணன் ஜெயராமன் அவர்களுக்கு விழா கமிட்டியார் சார்பாக பொன்னாடை வைத்து பெருமைப்படுத்தப்படுகிறார்கள். ஹலோ, எங்களுக்கெல்லாம் பொன்னாடை பெற்று கௌரவப்படுத்திய விழா கமிட்டியார்களுக்கும் சுத்துவட்டார கிராமத்தார்களுக்கும் இந்த நாடகத்தின் அமைப்பழகிய பாசத்துக்குரிய அண்ணவர்கள் பரப்புவட்டியைச் சேர்ந்த எஸ்பிஆர் முருகன் அண்ணா அவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு எங்களது கதையை தொடர்கவும் நன்றி அண்டு அந்த வணக்கம் 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 வணக்கம். திருப்பதி மலை வாழும் வெங்கடேச திருமகள் மனம் நாடும் சீனிவாசா ஏழும் மலை வாசா திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா திருமகள் மனம் நாடும் சீனிவாசா ஏழும் மலை வாசா திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா.
வணங்கிடலே எங்கள் வாழ்நாளிலே பூயா முருகா மாய மருகா பூயா முருகா மாய மருகா மலர்ந்தே இங்கு நான் பெற்ற இன்பம் முருகனே நான் பெற்ற இன்பம் நீ எல்லாம் சொந்தம் இல்லை எனது நெஞ்சே நீ வாழும் எல்லை முருகா நீ எல்லாம் தெய்வமில்லை முருகா முருகா வந்தனம் தீயுள் தென்றல்லி பூவினுள் மனமணி அனைத்து பொருளும் நீ தங்களை வணங்குகின்றேன் முருகா 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 வருக நாரத பிரமே வருக ஆமையா தாங்கள் வருகையால் இன்று ஏதோ ஒரு மங்களகரமான செய்தி கேட்போம் என உணர்கின்றேன். வரவேற்பை கொடுங்க மாப்பிள நீங்க ஒருத்தர் நான் வந்த மங்கள செய்தியை கண்டுபிடிக்கிறேன் அப்படியே புறத்துக்கு இருக்கிறேன் Thank you.